வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த 27ஆம் தேதி உயிரிழந்த இளம் குடும்ப பெண் மரணம் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முடிவடைந்த நிலையில் உரிய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீஃபா தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க தொண்டமனாறு செல்வச்சந்தி முருகன் ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. மறைந்த நவசமய கட்சிகளின் தலைவர் விக்ரம்பாகு கருணாரட்னவின் நினைவு தினம் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மறைந்த தலைவரின் திருவுருவப்படத்துக்கு பொதுமக்கள் மற்றும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினரால் சுடரேற்றி மெழுகுபத்திரி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பலவற்றை தவறி இருக்கின்றோம். எங்களுக்காகவே உயர்நீத்த எங்களுடைய போராளிகள். ஆனால் அவற்றை எல்லாம் நாங்கள் செய்ய முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இது வரலாற்றின் கட்டாயமாக இவரை நினைவு கூறுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலேயே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உண்மையில் தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் மத்தியில் தமிழ் மக்களுக்கு எதிராக இனவாதங்களை கக்கினால் மாத்திரமே அங்கே அவர்களினால் ஆசனங்களை பெற முடியும், பாராளுமன்ற உறுப்பினராக முடியும் என்கின்ற நிலையில் அதற்கான வாய்ப்புகளுக்காக ஏங்கி அலையாமல் அதன் பின்னால் செல்லாமல் ஒரு அரசியல்வாதியாக ஒரு இடதுசாரி தலைவராக எங்களுடைய உரிமையை அவர் ஏற்றுக்கொண்டவர். 13வது திருத்தச் சட்டம் எங்களுக்கான ஒரு தீர்வல்ல, ஒரு தொடக்கப்புள்ளியும் அல்ல. தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய நீண்ட நெடிய பயணத்தில் எங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மூச்சு விடுவதற்கான ஒரு இடமாகவே பலரும் இதனை நோக்குகின்றோம். இன்றும் அவ்வாறு தான் அதனை இவர் ஆதரித்தார். 13வது திருத்தச் சட்டத்தை இலங்கை அரசாங்கத்தினால் இந்திய அரசாங்கத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பொழுது தென்னிலங்கையில் அதற்கு எதிர்ப்பு நேரிட்ட பொழுது அதனை ஆதரித்தார். ஆதரித்தமைக்காகவே அன்றைய ஜேவிபியினால் இவரது தோழர்கள் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த 13வது நாங்கள் சொல்லுகின்ற ஒன்றும் இல்லாததென்று சொல்லுகின்ற 13வது திருத்தச் சட்டத்தை ஆதரித்தமைக்காகவே அவருடைய தோழர்கள், அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள், இடதுசாரியினுடைய தொண்டர்கள் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நான் இப்பொழுது, அதாவது ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாடு ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்கி ஊடகங்களில் பக்கங்களாக யார் வருவார் என்கின்ற ஊகங்களும் யார் வர வேண்டும் என்கின்ற கருத்து திணிப்புகளும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன அவர்கள் யுத்தம் முடிந்த கையுடன் 2010ஆம் ஆண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். அவரால் சில ஆயிரம் வாக்குகளுக்கு மேல் வாக்கெடுக்க முடியவில்லை. காரணம், தென்னிலங்கையில் அவர் ஒரு தமிழ் புலி.
நாங்களும் தமிழ் கட்சிகளினுடைய தலைவர்களும் தமிழ் தேசியம் என்று சொல்லி அதையே எங்களுடைய மூச்சு என்று சொல்லி உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்களும் கூட அவரை அந்த சந்தர்ப்பத்தில் ஆதரிப்பதற்கு முன்வரவில்லை. ஒருவேளை நாங்கள் அவருக்கான ஆதரவை வழங்கியிருந்தால் அவர் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலில் வென்றிருக்கப் போவதில்லை. ஆனால் இன்னும் பல அவரை போன்ற தோழர்களை நாங்கள் தென்னிலங்கையில் உருவாக்கி இருக்க முடியும். நாங்கள் தென்னிலங்கையில் சிங்கள மக்களுக்கு எங்களுடைய தமிழ் மக்களினுடைய பிரச்சனை தொடர்பாக பேசவில்லை, கொண்டு செல்லவில்லை என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து பேசி வருகின்றோம். அவ்வாறு பேசிய சிங்கள சகோதரர்களுக்கு, சிங்கள தலைவர்களுக்கு நாங்கள் எத்தகைய ஆதரவை கொடுத்திருக்கின்றோம். எங்களுடைய மேட்டுக்குடி அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவாளர்களாக, அவர்களுக்கு சாமரம் வீசுபவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள். 2009 ஆண்டு யுத்தம் முடிந்த கையோடு ஜனாதிபதி தேர்தல் 2010 நடக்கின்ற சந்தர்ப்பத்தில் யாரை ஜனாதிபதியாக தமிழ் மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்த பொழுது, அப்பொழுதே பலரால், உண்மையான தமிழ் தேசியவாதிகளினால் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. ஐயா சம்பந்தன் அவர்களிடமும் அதற்கான கோரிக்கை விடப்பட்டது. அவர் அதனை உதாசீனம் செய்தார். அப்பொழுது பொது வேட்பாளராக கலாநிதி விக்ரமபாகு கருணரட்னவை நாங்கள் நிறுத்துவோம், ஆதரிப்போம் என்று சொல்லி அவரிடம் கேட்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நவசமமாய கட்சியின் ஊடக சந்திப்பு ஜாழ் ஊடகமையத்தில் நேற்று பல போராட்டங்களை ஆரம்பித்து நாடு தழுவிய ரீதியிலும் அதே நேரத்தில் சர்வதேச ரீதியிலும் எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வந்தோம். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எமது இந்த போராட்டத்தை ஒரு அடி பின்னோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 2015 ஆண்டு ரணில் விக்ரமசிங்க தங்களுடைய அந்த பாசிச அரசாங்கத்திற்கு எதிராக, குறிப்பாக மஹிந்த ராஜபக்சேவுடைய ஆட்சியை கவிழ்த்து ஒரு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய அரசியல் அந்த காலகட்டத்திலே அவர் கூறிய விடயம், தான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதாகவும் ஆக குறைந்தது 13வது திருத்த சட்டத்தையாவது அமல்படுத்துவதாக கூறி ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வளித்ததன் ஊடாக நாங்கள் அவருக்கு ஒரு விமர்சனத்துடன் கூடிய ஒரு ஆதரவை நாங்கள் 2015 ஆண்டு முன்வைத்தோம். அப்பொழுது மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி ஆகினார். ஆனால் ரணில் விக்ரமசிங்க பிரதமரானார். ஆனால் இந்த காணாமல் போனோர் தொடர்பான விடயம், மற்றது அரசியல் கைதிகள் தொடர்பான விடயம், அதே போன்று நில உரிமை தொடர்பான விடயத்தை அவர் கையில் கண்டுகொள்ளாத நிலை ஏற்பட்டது. நாங்கள் இது தொடர்பான விமர்சனத்துக்கு உள்ளான பொழுது கூட நாங்கள் அவருடைய நேரடியாகவும் எழுத்து மூலமாகவும் முறைப்பாடுகளை முன்வைத்தோம். உங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப நீங்கள் இப்பொழுது பதவியில் இருக்கின்றீர்கள், ஆகவே நீங்கள் இந்த தமிழ் மக்களுடைய இந்த காணாமல் போனோருக்குரிய முழுமையான உண்மைத்தன்மையை வெளிக்கொணருமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொண்டோம். அப்பொழுது அவர் கூறிய விடயம், நான் பிரதமராக இருக்கின்ற, ஜனாதிபதியாக இருப்பவர் வேறொரு கட்சிக்காரர், ஆகவே நான் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது தன்னுடைய இதை நிறைவேற்றுவேன் என்று கூறினார். ஆனால் தற்பொழுது அவர் ஜனாதிபதியாக இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்பு அவர் தலைமைத்துவத்தை ஏற்று இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு கால அவகாசம் இருந்தது. இந்த காணாமல் போனோர் தொடர்பான விடயத்திலே என்ன நேர்ந்தது, உண்மைத்தன்மையை கொண்டு வருவதற்கான வெளிக்கொணர்வதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் கூட அவர் அதை கொண்டு வரவில்லை. ஆனால் நேற்று 2-3 நாளைக்கு முன்பு யாழ்ப்பாணத்திலே அவர் இந்த பிரதேசங்களுக்கு விஜயம் செய்து அவர் கூறிய விடயம், இந்த நாட்டிலே பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் வடகிழக்கு பகுதிகளை அபிவிருத்தி செய்வது என்னுடைய முழுமையான நோக்கமாக இருக்கிறது என்று கூறினார். அபிவிருத்தி என்பது பொதுவாக நாடு ஒரு ஜனாதிபதியால் முழு நாட்டு மக்களுக்கும் அபிவிருத்தியை சென்றடையக்கூடிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது அவருடைய கடப்பாடு. ஆனாலும் இந்த பிரதேசத்திலே மிக உக்கிரமாக இருக்கின்ற விடயம் இந்த காணாமல் போனவருடைய விடயம், அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மைத்தன்மை வெளிக்கொணர்வதும் அரச
பயங்கரவாதத்தால் இன்றும் கைப்பற்றி வைத்திருக்கின்ற நிலங்களை உடனடியாக கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஓரளவு குறிப்பிட்ட அளவு கொடுத்தாலும் கூட இன்னும் முழுமை பெறவில்லை. ஆகவே அதே போன்று ஏனைய இந்த யுத்தத்தின் மூலமாக குடும்ப தலைவர்களை இழந்த பெண்கள் இன்றும் மிக வறுமையின் கீழ் வாடுகின்றார்கள். அவர்கள் மிக மோசமான ஒரு சுரண்டல்களுக்கு ஆளாகின்றார்கள். உடல் ரீதியான சுரண்டல்களுக்கும் ஆளாக்கப்படுகின்றார்கள். இவராக மோசமான வேதனையான விடயங்களுக்கு எந்த விதமான தீர்வையும் வழங்காமல் வெறுமனே பொருளாதார வளர்ச்சிக்காகவும் மற்ற இந்த நாட்டிலே ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயத்திலே அவர் முன்வைக்கின்றார். இருந்தாலும் கூட நாம் கூறுவது வடகிழக்கு இணைந்த மாகாணமாக உருவாக்கி அவர்களுக்குரிய அதிகார பகிர்வை முன்வைத்து அவர் இந்த தேர்தலிலே அவர் வர வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு சவால் விடுக்கின்றோம். இந்த நாட்டிலே பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டுமானால் வடகிழக்கு வாழ் தமிழ் பேசும் மக்களுடைய இந்த இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வை வழங்காம தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் 2024 அம்பாறை மாவட்ட எழுச்சி மாநாடு கடந்த 3ஆம் தேதி காலை முதல் மாலை வரை காரைதீவு கலாசார மண்டபத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதிச் செயலாளர் கட்சியின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் ஜோகராஜா சந்திரகுமார் தலைமையில் நடைபெற்றது. தமிழக விடுதலை கட்சியுடைய செயற்பாட்டாளர்களே, நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற கிராமிய குழு தலைவர்கள் உள்ளடங்கலாக அனைத்து உறுப்பினர்களே, எங்களுடைய அழைப்பேற்று இந்த நிகழ்வு சிறப்பிக்க வந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இந்த நிகழ்வை நடனமாடி மறைந்த குழந்தைகளே, ஊடகவியலாளர்களே, எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று வரலாற்றிலே மிக முக்கியமான நாள் தமிழ் மக்கள் விடுதலை கட்சிக்கு. தமிழ் மக்கள் விடுதலை கட்சி 15 வருடங்களை அண்மித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே பதிவு செய்து 15 வருடங்கள் கொண்டிருக்கிற வேளையிலே நாங்கள் கட்சியை விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்சியுடைய விரிவாக்கம் மிக நீண்ட காலத்துக்கு முன்னரே திட்டமிடப்பட்டது. இருந்தாலும் இலங்கையிலே தேர்தல்கள் சூடு பிடிக்கிற வகையில் தான் இது கைகூடியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்தின் சிறப்பு இடமான காரதீவிலே இந்த நிகழ்வு நடத்துவதற்கு இயற்கை எங்களுக்கு காலத்தை நேரத்தை ஒதுக்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கும் தேவராஜ் குறிப்பிட்டது போல எங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்கிற பொழுதும் சந்தர்ப்பம் இயல்பாகவே உருவாகும் என்பதற்கிணங்க காலதீவு என்பது மட்டக்களப்புக்கு மிகப்பெரிய பெருமை சேர்ந்த மண். மட்டக்களப்பு அல்லது மற்ற தமிழகத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் மிகப்பெரிய வித்துவானாக முத்தவன் வித்தரான சுவாமி விவேகானந்தரை நாங்கள் எப்பொழுதுமே யாரும் மறந்துவிட முடியாது. அவர் பிறந்த மண். அவர் உலகத்துக்கே பல விடயங்களை, பல சொற்களை, விஷயங்களை பற்றி எழுதி சென்றிருக்கிறார், பேசி சென்றிருக்கிறார். அதை விட அவர் பிறந்தவர் வாழ்ந்த மண்ணிலே, அந்த மாவட்டத்திலே பல புனிதமான பணிகளை ஆற்றியிருக்கிறார். முக்கியமாக அவர் தமிழ்துறை பேராசிரியராக இருந்த பொழுது இந்தியாவிலே கூட போய் அடித்தட்டு மக்களுக்கு, சேரிகளிலே வாழ்கிற மக்களுக்கு படை கொடுத்து, சுடர் கொடுத்து பிள்ளைகளை அழைத்து கல்வி ஊட்டியிருந்தார். அதன் காரணமாக அங்கிருந்த பரிபாலன சபையினர் அவருக்கு குடிக்கிற நல்ல தண்ணியை கூட மறந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதேபோன்று பாரதியாரை இலங்கையிலே பிரபலியப்படுத்தியவர் தான். அவருடைய பாடல்களும் எழுத்துக்களையும் எழுதி நகையாடிய பொழுதும் எழுத்துக்குறைகளை கண்ட பொழுதும் ஒரு ஜனரஞ்சமான கவிஞர் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்துச் செல்வதிலே மிக பிரதானமான பங்கை வைத்தவர் விவேகானந்தவர்கள் தான். அப்படி நாடு கடந்து உலகத்திற்கே பணியாற்றுகிற ஒரு பிறந்தவருடைய மண்ணிலே நாங்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர் படித்து இவ்வளவு காலத்திற்கு பின்னரும்
எங்களுடைய பகுதிகளிலே இன்னமும் எல்லைப்புற கிராமங்களிலே ஏழை எளிய மக்களுடைய கல்வித்தரம் உயர்வதிலே பல சவால்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். ஆக எங்களுக்கு முன்னால் பிறந்து பணியாற்றியவர்களுடைய எண்ணங்களை கூட ஈடேற்ற முடியாத ஒரு மக்கள் கூட்டமாக நாங்கள் இன்னும் எதிர்க்கிறோம் என்பது விடயம். அதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு பணியாற்ற வேண்டும் என்றால் வேறு நாடுகளில் இருந்து வருகிற தலைவர்களை அல்லது வேறு பகுதியில் இருந்தவர்களை உதாரணமாக பேசலாம் அல்லது சில சிலைகளை வைக்கலாம். ஆனாலும் பலரும் மதிக்கக்கூடிய சமூகத்துக்காக தன்னை உருக்கி கடைசி வரைக்கும் பணியாற்றுகின்றவர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் சுவாமி விவேகானந்தர் அவரை இங்கு குறிப்பிட்டு அது முக்கியமாக சமூகமயமாக்கலிலே யாழ்ப்பாணத்தில் கூட சமூக தாக்கத்தை ஏற்படுத்திலே பல பங்குகளை அவர் ஆற்றியிருக்கிறார். மட்டக்களப்பிலும் ஏன் கிழக்கு மாகாணத்திலும் நல்லையா மாஸ்டரை உருவாக்குவதிலும் அவருடைய தலைமைத்துவத்தை வழங்குவதிலும் பின்புறத்தில் எழுதியிருக்கிறார். அதன் காரணமாக தான் பல கல்விக்காரர்கள் உருவாகியது என்பதை நாங்கள் மறந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் பெருமை மிகு மக்கள் அந்த இந்த கிராமங்களில் இருந்து பல தலைவர்கள் எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் இந்த எழுச்சி மாநாட்டை கூட்டியிருக்கிறோம். ஆக இங்கு வந்த கிராமிய குழுக்களாக நியமனங்களை பெற்றிருக்கிற தலைவர்களே, நிர்வாகத்தினர்களே, நீங்கள் தான் எங்களுடைய அடித்தளம். நீங்கள் தான் இந்த கட்சியுடைய வேர். நாம் தான் கிழக்கு மாகாணம் என்றால் நாம் தான். மட்டக்களப்பு அம்பாறை என்பது வேறு இல்லை என்றால் ஒரிஜினல் மட்டக்களப்பே இப்போது அம்பாறை என்பதுதான். அது வரலாறு படித்தவர்களுக்கும் தெரியும். திட்டமிடப்பட்டு 60ஆம் ஆண்டுக்கு பின்னர் பிரித்தெடுக்கப்பட்ட மாவட்டம். அது பல முன்னேற்றங்களை கொண்டு வந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி பல வரலாற்று பல பாடங்களை எங்களுக்கு போட்டியிருக்கிறது. இவையெல்லாம் கடந்த கால வரலாறு. அந்த வரலாறுகளை அடிவொட்டி உள்ளே நுழைந்த இங்கு பிரேரிக்க விளக்கப்பட்டிருக்க அந்த அடிப்படையில் நாங்கள் இனி நிலையான உறுதியான ஒரு அரசியல் கட்டமைப்பை கட்டி அமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த கட்டாயத்துக்கு அடிப்படையில் பொறுப்பெடுக்கிற நீங்கள் கிராமப்புறங்களே நன்கு திட்டமிட்டு பணியாற்றுங்கள். உங்களுடைய ஒவ்வொருவருடைய சமூக செயல்பாடு தான் சமூகத்திலே நம்பிக்கையை கட்டியெழுப்போம். அந்த நம்பிக்கை தான் நாளைய தலைவர்கள் உருவாக்கமாக இருக்கும். அந்த தலைவர்கள் தான் மக்களை தேடி தேடி வந்து கடமையாற்றுவார்கள். இல்லை என்றால் ஒரு தலைவர் வருவார், கொஞ்சம் நிதியோடு வருவார், அவர் பேசுவார், நீங்கள் சொல்வீர்கள் ஐயோ வந்தாங்கள் போனார்கள். அப்படி ஒரு அரசியல் இயக்கம் இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் அடிமட்டத்தில் இருந்து சரியாக கட்டியெழுப்பப்படுகிற பொழுதோ இந்த மாவட்டத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடைய பிராந்திய காரியங்கள் 3 இருக்க வேண்டும். அது தொகுதியாக இருக்கலாம் அல்லது மக்கள் செறிந்து வாழ்கிற பகுதியாக இருக்கலாம். நான் நினைக்கிறேன் நாவிதம்பள்ளி அல்லது திருக்கோயில் பகுதியைச் சேர்ந்த ஒன்றும் மத்தியிலே ஒரு காரியாலயம் அமைக்கப்பட வேண்டும். நீங்கள் கிராமிய குழு உங்களது பிரதேச காரியங்களுக்கு பொறுப்பு சொல்லக்கூடியவர்களாகவும், பிரதேச குழு அம்பாறையில் இருக்கிற தலைமை காரியத்துக்கு பொறுப்பு சொல்லக்கூடியவர்களாகவும், அம்பாறையில் இருக்கிற தலைமை காரியாலயம் மட்டக்களப்பில் இருக்கிற தலைமை காரியத்துக்கு பொறுப்பு சொல்லக்கூடியதாகவும் நன்கு திட்டமிட்டு இயக்கப்பட வேண்டும். வின்சென்டன் இந்த அமைப்பு முறை தொடர்ந்து செல்லுகிற பொழுது மரண வீடு, நல்லது கெட்டது, விளையாட்டு, ஆலயங்கள், உற்சவங்கள், இதிலே தமிழ் மக்கள் விடுதலை அவங்களை அடையாளப்படுத்தி வருகிற பொழுதும் ஏனைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்களிலே முன்னுரிமைப்படுத்தப்படுகிற பொழுதோ இயல்பாக மக்கள் மத்தியிலே ஒரு அலையும் ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் கட்டி எழுப்பப்படும். அந்த நம்பிக்கையின் ஊடாக தேர்தல் வருகிற பொழுதோ நீங்கள் கிராம மட்ட தலைவர்களை தெரிவித்து சொல்ல முடியும், மாகாண மட்ட தலைவர்களை தெரிவித்து சொல்ல முடியும், பார்லமெண்ட் உறுப்பினர் தெரிவித்து சொல்ல முடியும். அல்லையே நான் ஏற்கனவே சொன்னேன், வந்து இறங்குவார், பணியாற்றுவார், தோற்றாலும் சென்று விடுவார், வென்றாலும் சென்று விடுவார், அவருக்கு பலி இருக்காது, வேதனை இருக்காது. அப்படியான
ஒரு கட்டத்திலே பரிசித்து பார்க்கக்கூடிய நிலைமையிலே அம்பாறை மாவட்டம் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நீங்கள் அதை அனுபவித்துள்ளீர்கள். அந்த அடிப்படையில் வலியோடு வாழுகிற மக்களை இந்த சுமையிலே இருந்து காப்பதற்காக அவரது சுமையை இறக்கி நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு இயக்கமாக எங்களை நாங்கள் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கட்டமைப்பை உருவாக்குவதுதான் இந்த எழுச்சி மாநாட்டுடைய பிரதானமான பங்கு. அதில் பல குறைபாடுகள் இருக்கிறது. செயலாளரை விட்டுக்கொண்டார். சில விஷயங்கள் முகம் சுளிக்க வேண்டியிருந்தது. அதை சொல்லி நாங்கள் அச்சப்பட தேவையில்லை. அதை சரி செய்ய வேண்டும். இருந்து சரி செய்ய வேண்டும். கதைத்து சரி செய்ய வேண்டும். அல்லது கிராமத்துக்கு போகிறவர்கள் சொல்வார்கள் எல்லோருக்கும் படித்த பொடிய மாறது நடக்கல, எல்லாம் ஊரில் இருந்தாங்க, எடுத்து போட்டிக்காங்க. கதை சொல்வதற்கு இருப்பார்கள், எழுதுவதற்கு இருப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் இந்த மண்ணிலே பிறந்தோம், கஷ்டப்படுகிறோம். பிள்ளையானவர்கள் வந்தால் தமிழ் மக்கள் விடுதலை கட்சி படகு சின்னத்தில் வந்தது, அவரோடு இணைந்திருக்கிறோம் ஐயா, நீங்கள் கற்றவர், வந்து இணைந்து கொள்ளுங்கள், சேர்ந்து பணியாற்றுவோம் என்று சொல்லுங்கள். அதை நீங்கள் விமர்சித்து இன்னும் ஒரு கட்சியை கொண்டு வந்து இறக்கி குழப்பங்களை செய்ய வேண்டாம் ஐயா. ஏனதை மன்னார்மாவட்ட பொது வைத்தியசாலையில் அண்மையில் மரணமடைந்த இளம் தாயின் மரணம் தொடர்பில் அவற்றுக்கான விசாரணை நீதியான முறையில் இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு திடீர் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். மன்னார் மாவட்டத்தின் தம்பனைக்குளத்தைச் சேர்ந்த ஒரு பட்டதாரி இளந்தாய் சுகையினம் காரணமாக மகப்பரின் பின்பாடு சுகையினம் காரணமாக மன்னார் வைத்தியசாலையில் இயற்கை எழுதியிருக்கிறார். மிகவும் வேதனைக்குரிய விடயமாக நான் இதை பார்க்கிறேன். இதன் போது உறவினர்களால் உடனடியாக எனக்கு ஒரு சில முறைப்பாடுகள் விதமாக அவர்கள் தொலைபேசியில் என்னிடம் கதைத்திருந்தார்கள். இது தொடர்பாக நான் வடமாகாண ஆளுநரோடு கதைத்திருந்தேன். இப்படி அவர்களுடைய பக்கத்தில் ஒரு முறைப்பாடு இருப்பதாகவும் அதன் பிற்பாடு இங்கிருக்கின்ற பணிப்பாளர்களோடும் கதைத்திருந்தேன். அவர்கள் ஏற்கனவே அந்த சம்பவத்திற்குரிய விசாரணையை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாகவும் அது மத்திய அரசாங்கத்தாலும் மாகாண சுகாதார அமைச்சாலும் குழுக்கள் நியமிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார்கள். இதன் பிற்பாடு நான் அந்த குழுக்கள் சம்பந்தமாக விசாரித்த போது மன்னார் வைத்தியசாலையினுடைய குழு விசாரணை முடித்ததாகவும் மற்ற குழுக்கள் விசாரணையை நடந்து கொண்டிருக்கு. ஒரு சில வாரங்களில் அதுக்குரிய விசாரணையின் பிரகாரம் அவர்கள் வடமாகாண சுகாதார அமைச்சு வடமாகாண ஆளுநர் செயலகம் விசாரணையின் பிற்பாடு அவர்கள் வைத்தியசாலை பக்கத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு சிலரால் அந்த மரணம் ஏற்பட்டிருந்தால் அதற்குரிய தண்டனையை சட்டத்தின் ஊடாக அவர்கள் வழங்குவதற்குரிய சகல ஏற்பாடும் அவர்கள் செய்வதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் விசாரணையின் பிற்பாடு இத்துடன் இன்றைய நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.